அங்கிள், நீங்க எங்க அம்மா மாதிரியே ஊட்டி விடுறீங்க. அப்படியா? எதை வச்சு அப்படி சொல்ற? எங்க அம்மாவும் இப்படிதான் கொஞ்சமா ஊட்டி விடுவாங்க. ஓ அப்படியா? சரி சாப்பிடு. நிலாவோட குரல் மாதிரி கேக்குது. போலாமா அங்கிள்? போலாமா. வா. சார் சொல்லுங்க சார். லோடு வந்துச்சு பாரு. எல்லா பாக்ஸையும் இறக்கி 7வது ஃப்ளோர்ல கொண்டு போய் வச்சிரு. சரியா? சரிங்க சார். என்ன சுந்தரபாண்டி, என்னதான் உங்களை கழுவி கழுவி ஊத்துனாலும் விஜய் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் பாசமும் போகவே போக மாட்டேங்குது. அட ஏன் மேடம் நீங்க வேற? அவ மேல அக்கறை காட்டினதுக்கு தான் காலையில கண்டுபிடி திட்டிட்டு போயிட்டால. அவ மேல காட்டின அக்கறை பாசம்லாம் காலையில அவ என்னை திட்டி வேணான்னு சொல்ற வரைக்கும் தான். அவ மேல ஒரு இன்ச் அளவு கூட எனக்கு பாசமே கிடையாது. அவ எக்கட்டு போனா எனக்கு என்ன? காலையில அவளை டோட்டலா எடுத்துட்டேன் மேடம். பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னும் ஏதோ ஓரமா அந்த பாசம் ஓட்டிட்டு இருக்க மாதிரி இல்ல தெரியுது. மேடம் என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் ஏன் சுந்தரபாண்டி உங்களை வெறுப்பேத்த போறேன்? என்ன மேடம், நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அவன் மேல பாசம் இருக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் தான் அவளை கண்டுக்கிறது இல்ல. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏன் அதெல்லாம் கேட்டேனா, அவ அப்படியெல்லாம் உங்களை வேணான்னு சொல்லி திட்டினதுக்கு நீங்க பழி வாங்குவீங்கன்னு நினைச்சா, நீங்க என்னடான்னா
கிடைச்ச சான்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சான்ஸ்? எதை நான் மிஸ் பண்ண? அதான் அவளை வச்சு செய்யறதுக்குனே கடைக்கு லோடு வண்டி வந்திருக்கு. அதையே ஒரு காரணமா வச்சு அவளை வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா அவளை விட்டுட்டு வேற யாரையோ வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க.